நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது அட்டகாசம் தமிழ் சேனல். சார் வணக்கம் சார். அட்டகாசம் தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்பதே மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ ஒரு ஏதோ படம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய பேரும் சில விஷயங்களும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சரி சார். வணக்கம் சார். என்னோட பேர் பகவதி பாலா. நான் வந்து ஒரு திரைப்பட இயக்குனர், அப்புறம் வந்து நான் கேமராமேனாக இருக்கிறேன். இப்போ போன வாரம் வந்து என்னோட படம் வெற்றிக்கு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி வெற்றிக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து அதிகார வர்க்கம் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஒரு டீமாக நாங்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து படம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சார் பேர் சுதாகர், என்னோட பார்ட்னர், ஃப்ரெண்டு. இப்போ அதிகார வர்க்கத்துக்கு சார் ஒரு ப்ரொடியூசரு. படம் முடிஞ்சிச்சு. இதை வந்து பிப்ரவரி மாதம் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். அதிகார வர்க்கம். இந்த அதிகார வர்க்கங்கிற படம் வந்து என்னுடைய இயக்கத்தில் வந்து 17ஆவது படம். ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு 16 படம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன் சார். 14 படம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னும் 2 படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. அது என்னென்ன படம்னு சொல்ல முடியல? இப்போ வந்து என்னுடைய படம் பார்த்தீங்கன்னா 4 வாக்கப்பட்ட சீமை, அதிகார வர்க்கம், சாரி ஆதிக்க வர்க்கம், தலையாடி பொம்மை, வீரவம்சம், ஆள் இல்லாத ஊரில் அண்ணன் தான் எம்எல்ஏ, நெறி, விடிஞ்சா எனக்கு கல்யாணம், இளம் ஜோடி. அப்போ கன்னடத்தில் வந்து நெப்போலியன் ஒரு படம் பண்ணேன். கன்னடத்தில் நெப்போலியன் கன்னடத்தில். அதுக்கப்புறம் வந்து சிவசம்பு, அது முடிஞ்சிருச்சு. அது வந்து ஜனவரி மாதம் ரிலீஸு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அதில் சார் ஒரு மெயின் கேட்டு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ அதிகார வர்க்கம் இதில் ஷூட்டிங் போயிட்டு இருக்குது. அது சார் ப்ரொடியூசரு. அது இல்லாமல் வந்து தில் ராஜா அப்படின்னு படம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த சிவசம்போ, தில் ராஜா ரெண்டுலேயுமே வந்து ஹீரோ வந்து தில் நடராஜன் ஒருத்தர் நடிக்கிறாரு. புதுமுகம் தான், பிரமாவும் நடிக்கிறாரு, கோஆப்ரேட் பண்ணுறாரு. அதேமாதிரி வந்து வெற்றி உருவம் படத்தில் வந்து ஜே.கே. விவேக் நல்ல நடிச்சார். அவர் தான் ஹீரோ பண்ணார், ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். ஸோ என்னோடய படங்களில் வந்து பொதுவாக வந்து நான் எல்லா படங்களும் ஹீரோ புதுசாக தான் பண்ணிட்டு இருக்கிறேன். இது என்னென்னா எனக்கு ஆரம்பத்துலேருந்து ஒரு புதுமுகங்களை நிறைய அறிமுகப்படுத்தின ஒரு ஆர்வம். ஏன்னா நம்ம வந்து ஆரம்பம் சினிமாவில் சேரும்போது சேர்றது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதேமாரி நம்ம வந்து நடிகனாக உள்ள வந்தேன். அப்போ வந்து நமக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. அப்புறம் டேரக்டர் ஆகிட்டோம். ஸோ நம்மள மாரி நிறைய பேர் நடிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு தான். ஸோ அவங்கள வச்சு ஹீரோ பண்ணான்ட்டு. ஸோ ஹீரோ வந்து என்னுடைய 17 படத்துலையுமே புதுமுகம் தான் நடிச்சிருக்காங்க, ஹீரோ மட்டும். அப்புறம் வந்து கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் வந்து நிறைய பேர் நட்பதியாக நடிச்சிருக்காங்க. சார் நீங்கள் சொன்னீங்க எல்லாம் புது படங்களாக வந்து புது ஹீரோயினியாக நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. பட் வந்து நிறைய படங்களில் வந்து ஜெயிக்கிற குதிரை மேலே வந்து பணம் கட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு சினிமாவில் வந்து நிறைய அனுபவங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது வந்து நீங்கள் ஒரு புது ஹீரோன்னு பண்ணும்போது உங்களுக்கு அதில் இப்போ ரிலீஸ் பண்ணுறதுல பல பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எப்படி சால்வேஷன் பண்ணுறீங்க? ஏன் புதுசாகவே பண்ணுறீங்க? நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க உங்கள் ஆர்வம்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒரு 5 படம் பண்ணால் 6 படம் பண்ணலாம். அப்புறம் 7, 8, 9ன்னு போயிட்டே இருக்கும்போது ஒரு நல்ல பெரிய ஆர்டிஸ்ட்டை போடும்போது உங்களுக்கும் பெருசாக இருக்கும், வரப்போகிற ப்ரொடியூசர்ஸுக்கும் பெருசாக இருக்குமே. அதை பற்றி ஏதாவது கொஞ்சம் விளக்கங்க. இப்போ வந்து நான் வந்து உதவியாளராக ஒர்க் பண்ணும்போது நான் பண்ண எல்லா படங்களுமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தான், சாதாரண ஆர்டிஸ்ட் கிடையாது. ஏன்னா நான் வந்து யாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் அசிஸ்டண்டாக ஏஆர் முருகதாஸ் சார் அவுட் ஒர்க் பண்ணேன். அப்புறம் வந்து கார்த்திராஜாஸ் கேமராமேன் அவுட் ஒர்க் பண்ணேன். டி ராஜன் ஒர்க் பண்ணேன். அப்புறம் என்னோட வெங்கடேஷ் சார் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் ஒர்க் பண்ண அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண படங்களை ஹீரோ பார்த்தீங்கன்னா விஜய் சார் கூட ஒரு படம் பண்ணேன். அஜித் சார் கூட 2 படம் பண்ணியிருக்கிறேன். அர்ஜுன் சார் கூட 2 படம் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த் கூட 10 படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் ஒர்க் பண்ண அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண எல்லா படமும் ஒரு படம் கூட புதுமுகம் கிடையாது. எல்லாமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட பண்ணியிருக்கிறேன். அப்போ அந்த ஆர்டிஸ்ட் கூட எனக்கு ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஓடுற குதிரையில் வந்து நிறைய கேட்டுருவாங்க. வந்து அவங்களும் ஜெயிச்சு ஒரு டேரக்டர்னா அவங்க மேக்ஸிமம் யாரை எதிர்பார்ப்பாங்க? ரஜினி, கமல், விஜய், அஜித் இப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுடைய கேரியர் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 2 படம் 3 படம் இல்லை 10 படம். ஸோ இது அவங்களுடைய கேரியர் அதுலேயும் முடிஞ்சிடும். ரெண்டாவது அவங்கள்ட்ட வந்து என்னென்னா எப்படி சொல்கிறது, அவங்க பின்னாடி நம்பி போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும். ஏன்னா நான் பெரிய பெரிய ஹீரோ கூட நான் வந்து அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது அந்த ஹீரோவால் நான் ஒர்க் பண்ண இயக்குநர்கள் எந்தெந்த அளவு பாதிப்பு என்ன நான் கூட பார்த்துருக்குறேன். அங்கே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு டார்ச்சர் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இல்லைடா நம்ம புதுமுகம் தான் ரெடி. ஆனால் ஜெயிச்ச முன்னால் எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. ஜெயிக்கிற வரைக்கும் போராடிட்டே இருக்கணும்னு என்னுடைய எதிர்ப்பு. சார் எவ்வளோ துறைகள் இருக்குது. நீங்கள் வந்து சினிமா துறையில் வந்து நுழைஞ்சிருக்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்கள். 1. 2வது வந்து நீங்கள் பணம் வச்சுருக்கீங்க. பணம் இல்லாமல் படம் பண்ண முடியாது. சின்னதோ பெருசோ ஏதோ ஒரு இடத்துல வந்து பணம் வச்சுருக்கீங்க.
அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய டேரக்டரை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் இல்லாமல் ஒரு சிறு படத்தினுடைய இயக்குனரை பார்க்கறதுக்கான என்ன காரணம்னு சொல்ல முடியுங்களா? சொல்லுங்கள் சார். இந்த கேள்வி கூட ஒரு 2 படம் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் சார். அதாவது ஆக்டிங் சினிமாவில் இது பண்ணப்போ இவரோட ஆக்டிவிட்டீஸும் இவர் பண்ணுற இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அதே மாதிரி நல்ல ஹெல்பிங் மைண்டு, எல்லாரையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. அந்த மாதிரி இதில் சினி ஃபீல்டில் அவருக்கு நிறைய அந்த விஷயம்லாம் நல்லா தெரியுது. கேமராமேன் மட்டும் இல்லை சார், அவர் வந்து டைரக்ஷன்லேயே ரொம்ப அருமையாக பார்க்குறாரு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணி என்னென்ன பண்ணணுமோ அந்த மாதிரி இதில் ரொம்ப நல்லா பண்ணுறாரு சார். நீங்கள் உங்கள் பேரை சொல்லவே இல்லை சார். என் பேர் சுதாகர் சார். சுதாகர். ஓகே சார். அதனால் நான் எங்களுக்கு பிடிச்சி போய் தான் நான் இந்த படத்தில் நாங்கள் இதெல்லாம் சேர்ந்து செய்கிறோம் சார். இனிமேல் இவர் தான் சார் ஃபிக்ஸு. இதுக்கப்புறம் வேறு டைரக்டர்லாம் நமக்கு இல்லை சார். ஓகே, நன்றி சார். அட்டகாசம் தமிழ் சேனல் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பிஸியான ஷெடியூலில் எங்களுக்கு ஒரு சின்ன நேரத்தை ஒதுக்கி தந்ததுக்காக உங்களுக்கும் டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்கேன். வணக்கம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அட்டகாச தமிழ் சேனல்.